வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், களுத்துறை மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற கீகினகந்த மேல் பிரிவில் உள்ள கண்ணகி அம்பாள் ஆலயத்துக்கு தான் போகிறோம். ஒவ்வொரு பொசன் பௌர்ணமி தினத்திலும் இந்த கண்ணகி அம்மாள் ஆலயத்தில் ஒரு விசேட பூஜை இடம்பெறும். அதை பார்க்குறதுக்காகத்தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குகைக்குள்ளே தான் இந்த ஆலயம் காணப்படுது. இது ஒரு பாரம்பரிய பழங்காலத்திலிருந்து வழிபடுற ஒரு ஆலயம். கொஞ்சம் மேலே ஏறி தான் போக இருக்குது. அக்காலகட்டங்களில் இயற்கையாக அமைந்துள்ள படிகளில் தான் இந்த ஆலயத்துக்கு புறப்பட வேண்டியதாக இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியுது, பக்தர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி எவ்வாறு வழிபடுறதுக்காக பாத யாத்திரை செல்கிறாங்கன்னு சொல்லி. சிறியவர் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொரு வருடமும் இந்த பொசன் பௌர்ணமி தினத்தன்று இந்த ஆலயத்தில் சென்று தங்களது வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்தோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு குகைக்குள்ளத்தான் இந்த கண்ணகி அம்பாளுடைய ஆலயம் அமைந்திருக்கு. குகைக்குள்ளே தான் அந்த சிலை இருக்குது. வாங்க போயிட்டு நம்மளும் பார்த்துட்டு வருவோம். கோயிலுக்குள்ள வீடியோ தடை செய்யப்பட்டிருப்பதால் நமக்கு கோயில் உள்ள காட்சிகள் எடுக்க முடியாமல் இருக்குது. ஒவ்வொரு பக்தர்களும் வரிசைப்படி இருந்து கண்ணகி அம்பாளின் ஆசீர்வாதத்தை பெறுவது தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆலயத்தினுள் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை உள்ள சென்று கண்ணகி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒவ்வொருத்தரும் பூஜைகளை வழங்கியவாறு வருவதை காணலாம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த அம்பாளுடைய தரிசனத்துக்காக காத்திருக்கிறாங்க. உள்ள குகைக்குள்ளே போகிறது ஒரு சிறிய வழி காணப்படுறதால அதிகமானோர் உள்ள செல்ல முடியாது. பக்தர்களுக்காக பிரசாதம் வழங்கும் நிகழ்வு. பூஜை முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் வெளியில் வரும் பொழுது அவங்களுக்கான பொங்கல் பிரசாதம் மற்றும் பழங்களை வழங்கும் காட்சி இப்பொழுது பார்க்கலாம்.